பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 3. மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். மீன் வாசல். இங்கே நெகேமியா எருசலேம் தேவாலயத்தின் அலங்கத்தை கட்டுகிறார். அந்த எருசலேம் தேவாலயத்தின் அலங்கங்களில் 10 வாசல்கள் இருக்கிறது. அதில் 2வது வாசல் மீன் வாசல் என்று பார்க்கிறோம். முதல் வாசல் ஆட்டு வாசல், 2வது வாசல் மீன் வாசல். இந்த மீன் வாசலை அசனாவின் குமாரர்கள் கட்டினார்கள். ஒவ்வொரு வாசலையும் ஒவ்வொரு குடும்பத்தார் கட்டுகிறார்கள். ஒவ்வொரு வாசலையும் வெவ்வேறு நபர்கள் கட்டுகிறார்கள். நெகேமியா அவர்களுக்கு என்ன வேலைகளை கொடுத்தாரோ, எப்படிப்பட்ட நபர்களை தெரிந்து கொண்டு எதை கட்ட வேண்டும் என்று சொன்னாரோ, மக்கள் அப்படியே கட்டி முடித்தார்கள். இந்த மீன் வாசலுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், மத்தேயு 4:19 வாசிக்கிறோம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். மீன் என்பது ஆத்துமாக்களை குறிக்கிறது. மீன் என்பது மக்களை குறிக்கிறது. மீன் என்பது ஜனங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் பின்னே வாருங்கள். என் பின்னே நீங்கள் வருகிற பொழுது நான் உங்களுக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறேன், ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறேன். அந்த ஊழியத்தை நீங்கள் செவையாக செய்ய வேண்டும். அந்த ஊழியத்தை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால், உங்களை ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இதுவரைக்கும் மீன்களை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆண்டவராகிய இயேசுடைய சீஷர்கள் அநேகர் மீனவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் மிக சுலபமாக அவர்களுக்கு இந்த பிரசங்கத்தை செய்தார். அந்த ஊமையோடு கூட சேர்த்து சொன்னார். அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த நடைமுறையை சேர்த்து சொல்லுகிறார். இதுவரைக்கும் மீன்களை பிடித்தீர்கள், இனிமே மனிதர்களை பிடிக்கப் போகிறீர்கள். இதுவரைக்கும் மீன்களை பிடித்து அதை ஆய்ந்து அதை சரி செய்து அதை நீங்கள் விற்று வந்தீர்கள். இனிமேல் மனிதர்களை பிடித்து அவர்களை சுத்தம் செய்து அவருடைய வாழ்க்கையை சரி செய்து பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப் போகிறீர்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர் அந்த காரியத்தை சொன்னார் சொல்லி பார்க்கிறோம். ஆக மீன் என்பது ஆத்துமாக்களை குறிக்கிறது. வலை என்பது வசனத்தை குறிக்கிறது. வலையினால் மக்களை பிடிக்க வேண்டும். வலையினால் மீன்களை பிடிக்க வேண்டும். வலைதான் சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சத்தியமாகிய வசனத்தை மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுற பொழுது அதை பிடித்து கொள்ள முடியும். அதைத்தான் பேதுரு செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கிறோம். பேதுரு பிரசங்கம் பண்ண பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரே நாளில் 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். வலைகளை போட்டு மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுரு வசனத்தை சொல்லி மக்களை பிடித்தார். இரவெல்லாம் தேடி இரவெல்லாம் அலைந்து வலைகளை போட்ட பேதுரு பகலெல்லாம் திரிந்து பகலெல்லாம் வசனத்தை விதைத்தார். வலைகளை போடும் பொழுது வலை கிழியத்தக்க மீன் வந்து இரவெல்லாம் போட்டால் தனியாக போடுகிறார். ஒரு மீனும் அகப்படவில்லை. கூட யாரையும் கூட்டு போல ஒரு மீன் வரவில்லை. மிகவும் எக்ஸ்பர்ட்டான பேதுரு. அவருக்கும் கடலுக்கும் மிகுந்த நெருக்கம் உண்டு. கடலை குறித்து முழுவதும் தெரியும். பிஹெச்டி பட்டம் கூட வாங்கியிருக்க முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு கடலை குறித்த பரிச்சயம், கடலை குறித்த அனுபவம் அவருக்கு மிக அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட பேதுருவே மீன் பிடிப்பதில் இரவெல்லாம் அவர் தேடி பார்த்தும் தோற்று போனார். தன் வேலையில் தோற்று போனார். தன்னுடைய ஞானத்தில் தோற்று போனார். தன்னுடைய செயலாற்றல், தன்னுடைய அறிவில் தோற்று போனார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், இப்பொழுது நீ போய் வலையை போடு என்று சொன்ன இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இயேசுவோடு கூட போகிறார். இயேசுவையும் தன்னோடு கூட அழைத்து கொண்டு போகிறார். இயேசுவே கூட இருக்கிறார். அப்போ ஒரு வார்த்தை கீழ்ப்படுகிறார். இயேசு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவர் போகிறார். இப்பொழுது வலையை போடுகிறார். வலையை போடுகிற பொழுது வலை கிழியத்தக்க என்று சொல்லப்படுகிறது. வலை கிழியத்தக்க மீன்கள் ஆத்துமாக சபையில் போதுமான அளவை விட அதிகமாக நாம் கட்டிருக்கிற பில்டிங், நாம் கட்டிருக்கிற சபையின் கட்டிடத்தை விட மக்கள் உள்ளே உட்காராத அளவுக்கு வெளியில் போய் நிற்கிற அளவுக்கு ஆண்டு கூட்டத்தை நமக்கு வருஷிக்க பண்ணுவார். ஒருவேளை 100 பேர் உட்காரக்கூடிய அந்த ஹாலாக இருந்துச்சுன்னா 120 பேர் வருவாங்க. 20 பேர் வெளியில் நிற்பாங்க. ஒருவேளை 1000 பேர் இருக்கிற சபையாக இருந்தால் வெளியில் 200 பேர் நிற்பாங்க. ஒருவேளை 10,000 பேர் இருக்கிற சபையாக இருந்தால் வெளியில் 2000 பேர் நிற்பாங்க. இதுதான் தேவனுடைய வார்த்தை என்கிற வல்லமை. அந்த வார்த்தை என்கிற வல்லமை, அந்த வார்த்தையை நாம் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது, இயேசுவோடு கூட வருகிற பொழுது, இயேசுவும் கூட வருகிற பொழுது, வசனத்தை பேசுகிற பொழுது, வசனத்தை விதைக்கிற பொழுது, அங்கே
வலை கிழியத்தக்கதாக மீன்கள் சபையிலே சேர்க்கப்படும், ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்படும். ஆகவே தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆத்துமாக்களை பிடிப்போம், மந்தையில் சேர்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த மீன் வாசல் ஆகிய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற வாசலாக இருக்கிற ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சபையில் ஆத்துமாக்கள் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் ஆத்துமாக்கள் திரளாய் நீ சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்களோட கருத்தில் தாழ்த்து ஒப்புக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.